பாண்டி, ப்ளீஸ் இப்போதைக்கு வீட்டில் எதையும் சொல்லிக்காதீங்க. எதுவும் தெரிஞ்சாப்லையும் காமிச்சிக்காதீங்க. ப்ளீஸ், எனக்காக ஒரு மாதத்துக்கு அப்புறம் எதுனாலும் சொல்லிக்கோங்க. ப்ளீஸ் பாண்டி, எனக்காக. உங்களை மாதிரி எனக்கு நடிக்க வராத பொண்ணி. எனக்கு எதுனாலும் வெளிப்படையா பேசிதான் பழக்கம். அம்புட்டு நாள் என்னால வீட்டுல மறைக்க முடியுமான்ட்டு சத்தியமா தெரியல. முடிஞ்சா பண்றேன். பாண்டி, கவலைப்படாதீங்க பாண்டி. எனக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. கவலைப்படாதீங்க. நல்ல பொண்ணா உங்களுக்கு அமையும். உங்க தங்கமான குணத்துக்கும் உங்க தங்கமான மனசுக்கும் நல்ல பொண்ணா உங்களுக்கு அமையும். நீங்க வேணா பாருங்களேன், ஒரு மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் நடந்தாலும் நடக்கும். இங்க பாருங்க பொண்ணி, அதெல்லாம் நீங்க பேசணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கல்யாணம் நடக்கு இல்ல நடக்காவளி அப்படியே ஒளிஞ்சு போகுது. அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கதை என்னவோ அதை பார்த்துட்டு பேசாம போயிட்டே இருங்க. இன்னும் உங்க வாழ்க்கையில நான் குறுக்க விட மாட்டேன். அப்படிதான். ஏக்கா, அங்க பாரு, நம்ம பெரிய வீட்டுல உள்ள அந்த பையன் தானே, ரெண்டாவது பையன் தானே, ஏதோ பிள்ளை கூட வரான். ஒருவேளை இதான் பார்த்த பொண்ணா இருக்குமோ? யாருக்குமே ஊர்ல அப்படி இப்படி சொல்லிக்கிடுவாங்க, இந்த பையனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் முடிச்சாச்சு, அப்படி இப்படின்ட்டு. ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சிருக்குமோ? பார்த்தா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியலையா? எதுவும் நிச்சயம் கழிஞ்சிருக்குமா இருக்கும். அதுக்கு என்ன, தம்பிகிட்ட கேட்டா போச்சு. ஏன் பொண்ணி, எனக்கு இப்பவும் சந்தேகமா இருக்கு. என்னை உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல எங்க அண்ணி ஏதாச்சும் சொல்லுச்சா? மறைக்காம சொல்லுங்க பொண்ணி. அதுக்காக எதுவும் கதை சொல்லுதீங்களா? எங்க அண்ணி எதுவும் சொல்லுச்சா உங்கள்கிட்ட? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. உங்க அண்ணி என்கிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம கல்யாணம் முடிஞ்சா ரெண்டு பேரும் சேர்ந்து கோயில் போலாம், அங்கிட்டு இங்கிட்டு போகலாம், அப்படி இப்படிதான் பேசினாங்க. வேற எதுவுமே சொல்லலைங்க. நான் விளையாட்டுக்கோ இல்ல யார் பேச்சோ கேட்டோ இதெல்லாம் பேசல. சத்தியமா என்ன சொல்லனா, சத்தியமா எங்க அத்தனை விரும்புதேங்க. வேணா எங்க ஊர்ல ஹார்ட்னாலும் கேளுங்க, சொல்லுவாங்க. பொன்னி, நான் அம்மாவை எப்படி சமாளிக்க போறேன்ட்டு எனக்கு தெரியல. எப்படியும் இது ஒரு பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னாப்புல ஒரு மாசம் வேணா என்னால தள்ளி போட முடியும்ட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னால முடியாது. அம்மா கண்டிப்பா எதுவும் சண்டை போடதான் செய்வாங்க. ஏன்னா அம்மா உன்னையத்தான் மருமகளா நினைச்சுக்கிட்டு இருக்குது. நீ இப்படி பண்ணுவேன்ட்டு அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. இங்க பாருங்க பாண்டி, தெரிஞ்சோ தெரியாமலையோ நானும் நீங்க கஷ்டப்படுறதுக்கு ஒரு வித காரணமாயிட்டேன். எங்க வீட்டுல எம்பிட்டும் நான் சொன்னேன், வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு. எங்க வீட்டுலதான் யாருமே கேட்கவே இல்லை. நான் எம்பிட்டும் சொல்லதான் செஞ்சேன் பாண்டி. எனக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சொன்னா யாரு கேட்டா? கவலைப்படாதீங்க, நானும் உங்க கஷ்டத்துக்கு ஒரு காரணமாகிட்டேன். தம்பி, எப்படி இருக்கீங்க? என்ன இது யாரு? உங்களுக்கு பார்த்துக்க பொண்ணா? சாரி படுத்த சூப்பரா இருக்க. ஏன் தம்பி? என்னக்கா, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? சும்மா எப்ப பார்த்தாலும் ஊர்ல யாரு கூட போனாலும் இது யாரு எவருன்னு கேட்டுட்டே இருப்பீங்களா? உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. தண்ணி எடுக்க வந்தீங்களா, தண்ணி எடுத்தீங்களா, பெசாட்டு வீட்டுக்கு போய் சேருங்க. சும்மா அது யாரு இது யாரு சோடி பொருத்தம் இப்படி அப்படி இப்படின்ட்டு எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுமாக்கும். உங்க வீட்டுல யார் யாரு வராங்க என்கிட்ட சொல்லிட்டா இருக்கீங்க, இல்ல கணக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஏன் தம்பி இப்படி கோவப்படுதீங்க? கோவப்பட மாதிரி ஒன்றும் கேட்கலையே. யாருக்குமே ஊருக்குள்ள அரசியல் புரசில பேசிடுதாங்க, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னு. அதான் சோடியா ஒண்ணு போல ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு கிளம்பி இருக்கீல, ஒருவேளை உங்களுக்கு பார்த்தா பொண்ணா இருக்குமோன்ட்டு தானே கேட்டோம். அதுக்கு போய் இப்படி கோவப்படுதீங்க? ஆமா, ஊருக்குள்ள யாரு கூட போனாலும் சோடி சேர்த்து பேசிருங்க. இதே உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலையா போச்சு. யாரு கூட போனாலும் சோடி சேர்த்து பேசிடுவீங்களோ? அக்கா கூட போவாங்க, தங்கச்சி கூட போவாங்க, அப்போ எல்லாத்தையும் சோடியா பேசுவீங்களா? என்னம்மா நீங்க எல்லாம் போம்பல, தண்ணி எடுக்க வந்தீங்கன்னா போய் சேருங்க தண்ணி எடுத்துக்கிட்டு. சும்மா அடுத்த விட்டு கதையை பேசிக்கிட்டு. சை, உங்க வேலை என்ன? தண்ணி எடுக்கதானே வந்தீங்க, தண்ணி எடுத்தீங்களா, போயிட்டே இருங்க. சும்மா இது யாரு எவருன்ட்டு மனுஷனே கிடந்து குழம்பிட்டு கிடக்கான். இதுல சும்மா போட்டு கடுப்பேத்திக்கிட்டு போங்க. நாங்க வட்டி வேணையில துட்டு உங்க மாப்பிள்ளை சொல்லி கொடுத்து விட சொல்லுங்க. 2 மாசம் வட்டியே கொடுக்கல. இதுல வாய்க்கு ஒண்ணும் குறவுல, வாய்க்கு ஒண்ணும். பாண்டி, என் மேல உள்ள கோவத்தையும் அவங்க மேல காமிக்கிய. சும்மா இல்லைங்க, அவங்க ஏதாச்சும் தானே கேட்டாங்க. காலையில கூட வயல்ல தாத்தா கேட்டாங்க, சொல்லதானே செஞ்சிய. ஓ, அத மாதிரி இப்பவும் சொல்லிட்டு நினைக்கீங்களோ? காலையில எனக்காக பொண்ணு, நான் கல்யாணம் பண்ண போறேன்னு பொண்ணுன்ட்டு ஆசையோடி வந்தேன். அதனால சொன்னேன். இப்பதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு.
சும்மாரி பொன்னி, என்ன கிண்டாத. நான் போறேன், நீ வந்துரு. தம்பி, கேட்டது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கப்பா. அதுக்குன்ட்டு ஒரு மாதிரி எல்லாம் பேசாத. தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சிரு. பொன்னி, திரும்ப திரும்ப பேசுதேன்ட்டு நினைச்சுக்கிடாத பொன்னி. நீ யாருனாலும் இதுக்கு முன்னாடி விரும்பி இருக்கலாம், அதை நான் பெருசாவே எடுக்க மாட்டேன்ட்டு வையேன். என்னைய கல்யாணம் பண்ணிக்க பொன்னி. இத பாரு, ஊர்ல எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் எப்படி நாளைக்கு எல்லாத்துக்கும் முகத்துல தலையை காமிக்க போறேன்ட்டு தெரியல. பொன்னி, நீ மனசு வச்சா நடக்கும். என்ன பாண்டி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? போங்க நீங்க. இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் கதைய, மறுபடியும் வேண்டாம் நீ என்னைய கல்யாணம் பண்ணா எப்படி? ச்சே, உங்களை மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. எல்லாம் இந்த அம்மாவால வந்தது. பார்க்கவே பாவமா இருக்கு. அவர் நம்பி நம்பி ஏமாத்தின மாதிரி ஆயிடுச்சே. நம்ம ஆரம்பத்துல இதே மாதிரி பேசியிருக்கலாமே. அப்போதான் நமக்கு தைரியம் வரல. இன்னைக்கு ஏன் இப்படி தைரியமா பேசணும்? ஐயோ, பார்க்க ரொம்பவே எனக்கு பாவமா இருக்கே. அத்தாண்ட முதலே ஃபோன் பண்ணி பேசணும், இது நடந்ததெல்லாம் சொல்லணும். கடவுளே, ஊர்க்காரர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. நான் இம்புட்டு நாள் ஊர்ல நமக்குன்ட்டு ஒரு பேரை சேர்த்து வச்சிருந்தோமே. ஐயோ, எல்லாம் பதிவு போயிருச்சு. நான் எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறேன்? எப்படி தலை காமிக்க போறேன் வெளியே? என் நாகக்கா, அவளுக்குள்ள ஏதோ சண்டை போல. அதான் அந்த தம்பி இப்படி பேசிட்டு போகுது. முகத்தை பார்த்தாலே தெரியல. அந்த பிள்ளைக்கு முகம் நாப்புல இருக்கு, இவருக்கு முகம் சோகமா இருக்குது. பாத்தியா? காலையிலே போன பிள்ளைய எதுவும் போனும் போடல. ஒருவேளை மீனாக்கு எதுவும் போன் போட்டுருப்பாளோ பொண்ணி. மீனா, மீனா, என்ன நீ என்ன வத்த காய போட்டுட்டு இருக்கீங்களாக்கும்? மிஷினை கொண்டு சிரிக்கிறதுக்கா? ஆமாம்மா, அன்னைக்கு 5 கிலோ வத்த வாங்கிட்டு வந்தான். காயக்குன்னு பார்த்தேன், மறந்து போயிடுச்சு. அதான் இப்ப வேறு சொல்லு நடிக்கல, காயச்சிரோன்ட்டு. இந்த பொண்ணு எதுவும் போன் போட்டாளா? இல்லையா, நீ போன் எதுவும் போடல. அப்பதே போனாக, போன் போடலான்னு அவ போன் கொண்டுட்டு போகல. தம்பிக்கு போன் அடிக்கலான்ட்டா, 2 பேரும் பேசிட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஏன் போன் போட்டு அவங்கள ஒத்திரிக்கணும் அப்படின்ட்டு போன் போடல. வருவாங்க. ஐயோ, எனக்கு ஒரு பயமா இருக்குது. உங்ககிட்ட நம்ம சேர்ந்து போனதுனால இவ எதுவும் வாய் திறந்துருக்க மாட்டா. இன்னைக்கு தனியா வர அனுப்பியிருக்கோம். என்னத்தையாவது சொல்லி தொலைஞ்சிடக்கூடாது. பாவம், இவங்களுக்கு தெரிஞ்சு கழுத்தை பிடிச்சி எல்லாரும் நம்மளை வெளியே தள்ளி போடுவாங்க. மீனா, பாண்டிக்கு என்ன போன் போட்டு பாரு, நேராச்சுல சாப்பிட வர சொல்லு. சரிங்க, நீ போன் போடுதேதா. அதோ அவளே வந்துட்டா போல இருக்குதே. என்ன மருமல, இப்ப இருந்தே மீனாட சொல்லிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஒரு போன் போட்டு பாருன்ட்டு. ஏதோ வந்துட்டே இல்ல. என்ன ஊர்லாம் சுத்தி பாத்தியா? பிடிச்சிருக்கா எங்க ஊரு? பாண்டி எங்க? ஆமாங்கத்த, ஊரெல்லாம் ரொம்ப அழகா இருக்குது. பசுமையா இயற்கை காட்சி மாதிரி. நல்லா சுத்தி பார்த்தோம். அந்தா வர்றாரு. சரி, சாப்பாட்டம் ஆயிடுச்சுல, சாப்பிட்டுட்டு வேணா அப்புறம் வேணா சுத்தி பாருங்க. என்ன பாண்டி, ஊரெல்லாம் சுத்தி பாத்தீங்களா? பொன்னி, நம்ம ஊரு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, சாப்பிட்டுட்டு அப்புறம் நானும் சுத்திக்கா பாருங்க. இல்லம்மா, இனி சுத்தி பார்க்கறதுக்கு எதுவும் இல்ல. இந்த நான் அவசர வேலையா கொஞ்சம் வெளியே போறேன், வர ராத்திரி ஆகும். என்னடா அவசர வேலையா? என்ன அவசர வேலை? அது ராத்திரி வருவியா? என்ன எங்க போற? இரி. இல்லம்மா, நம்மகிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு ஒருத்தன் ஓனா, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ராஜான்ட்டு அவன் வந்திருக்கானா. செம்புதான் சொன்னான். அதான் அவன் எங்க இருக்கான் ஏது இருக்கான்னு பாத்துட்டு வரேன். எந்த ஊர்ல இல்ல, ஏதோ 2 ஊருக்கு அது தள்ளி இருக்கான்ட்டு சொன்னான். போய் பாத்துட்டு வரேன். என்னம்மா? இல்லடா, இன்னும் நம்பி பாக்கலாம். இப்ப என்ன அவசரம்? பொண்ணு இருக்கல்ல, பேசிட்டு. பேசின வரைக்கும் போதுமா. எது சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டுக்கா. யாரையும் விரும்புதேன் அப்படி இப்படின்னு சொல்லுதா. இங்க இருந்தா எனக்கு அவ என்னமாவே இருக்கும், பேசணும்ட்டு தோணும். அதனால அதுக்காக தான் வெளியே போறேன். இல்லம்மா, வந்து கூட பொண்ணிட்டு பேசிக்கலாம். ஆனா அவனை பிடிக்க முடியாது இல்லம்மா, அதான் போயிட்டு வரேன். பத்தியா பொண்ணி, தொழில அம்புட்டு ஒரு பக்தி. சரிடா, போ போய் துட்டை வாங்கிட்டு வா. என்ன இல்ல, ஒரு பத்திரத்துல எழுதி வாங்கிட்டு வா. சரிம்மா. அவர் யாரையும் பார்க்க போகல. இங்கிட்ட இருந்த என்கிட்ட பேசணும் வைக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாரோ என்னமோ. அதான் போறாரு. பாவம். சரி, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அத்தாண்ட போன் பண்ணி பேசுவோம். சரிங்க, போய் துணியை மாத்திக்கிட்டு வரேன். சரிம்மா, சரி. அம்மா அவங்க ரூம்ல தான் இருக்கா, கூட்டிட்டு வானே, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நம்ம மௌனுக்கு எம்பிட்டு தூரம் தொழில் பக்தி. சே, மூத்த மௌனு கூட இப்படி இல்லையே. அவங்க அப்பாவை மாதிரி அப்படியே இருக்கான் தொழில் பக்தியில. சாப்பிடவும் வேணாம், ஒண்ணும் வேணாம், தொழில்ட்டு இருப்பாரு. அதே மாதிரிதான் இவனும் இருக்கான். தங்கவேலுக்கு மகனா கொக்காண்ணா. அதான் அவன் குணத்துக்கு ஏத்தாப்புல நல்ல பொண்ணு அவனுக்கு அமைஞ்சிருக்கு. இவரு எடுக்காரா இல்ல மாரிய தண்டை போன் இருக்கான்னு தெரியலையே. இவர்கிட்ட இருந்தா ரொம்ப நல்லது.
அடி என்ன ஊருக்கு போயிட்டு இன்னும் மணி கிளம்பல? இப்பதான் உன் வீட்டோட பாதையில தான் வந்துட்டு இருக்கேன். உன் வீடு பெரிய திண்டுக்கல் பூட்டா போட்டு பூட்டிலாம் இருக்கு. இன்னும் வரலையாக்கும். பிறந்த வீடு ஒரு நாள்னு சொல்லிட்டு போனேன், 2 நாள் ஆயிடுச்சு. என்ன வேலை இதெல்லாம் உனக்கு? போனோமா கிளம்பணுமான்னே கிடையாதுன்னு உன் அப்பனுக்கும் புத்தி கிடையாது இந்த சொட்ட மண்டையனுக்கு. சும்மா இரியன்தான். ஆமா 2 தான் ஆயிருச்சு. சும்மா அப்பா எப்போ அப்படி வஞ்சுக்கிட்டே இருக்காத, பேசாட்டு இரிதான். பெரியவங்க எல்லாம் என்ன இருந்தாலும். ஆமா ஆமா ஆமா, ரொம்ப பெரியவர் தான்மா, ரொம்ப பெரியவர் தான். சரி சரி, உன் அப்பா நான் ஒன்னும் சொல்லல. என்ன அங்க பிறந்தாலாம் முடிஞ்சுதா? கிளம்புற மாதிரி ஐடியாவா? இல்ல ஒரு வாரம் டேரா போட்டுட்டு இருக்க போறீங்களா? என்ன ஏது? இல்லதான், இன்னைக்கு கிளம்புறமா நாளை கிளம்புறமான்ட்டு தெரியல. ஆனா உன்கிட்ட முக்கியமாட்டு ஒரு விஷயம் பேசணும், அதான் அவசரமா போன் போட்டேன். என்னடி சொல்லு. என்ன வழக்கம் போல அங்க எதுவும் நிச்சயார்த்தம் பண்ணிட்டாங்களா? இல்ல மாப்பிள்ளைய கையில தாலி எடுத்து கொடுத்து கெட்டுட்டாங்களா? என்ன? வர வர உனக்கு ரொம்ப கிண்டலும் கேலியும் ஆயிடுச்சுன்னு என்னைய பார்த்தா எப்படிதான் தெரியுதோ தெரியல உனக்கு. நான் இப்ப கிண்டலும் கேலியும் கேட்கற நிலைமையில இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். அதே இங்க மாடி படிக்க அடியில இருந்து ஒளிஞ்சிருந்து பேசிட்டு இருக்கேன். சரிங்கம்மா தாயே, சொல்லுங்க. என்ன அப்படி முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? அத்தான், நான் பாண்டிட்ட எல்லாம் நம்மளை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் தான். என்னடி என்ன சொல்லுத? ஆமாட்டா, எனக்கு வேற வழி தெரியல. நானும் சொல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஓட்டிடலான்ட்டு நினைச்சேன். ஆனா பார்க்க பாவமா இருக்குதான். நல்ல பையனா வேற இருக்கான். அவனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. என்னன்ட்டு தெரியல. இந்த எங்க பாரு, எனக்குதான் பூந்தோட்டம் பிடிக்கும்ட்டு உனக்கு தெரியும்ல. எங்க பாரு ஒரே பூசெடியா வச்சு விட்டுருக்கான். இப்ப கூட பாரு, இந்த ஒரு பழைய படிக்கட்டு, அதுல 2 பூசெடியை வச்சு விட்டுருக்கான். அப்படி அப்புறம் ஊஞ்சல் கட்டி ஊஞ்சல்ல உட்காரு ஆடு அப்படி இப்படின்னு ரொம்ப என்ன சொல்ல, நமக்கு தெரியும்ல. ஒருத்தங்க நம்ம மேல மேலாக்க அன்பு வச்சிருக்கதும் உள்ளன்போடு இருக்கதும் நமக்கு தெரியும்ல தான். இவன் ரொம்பவே ஓவரா போயிட்டான். அதான் எனக்கு பயமா வேற ஆயிடுச்சு. நம்ம யாருக்கும் எந்த இதுவும் தப்பாயிடக்கூடாதுல தான். நம்ம எப்பவுமே சொல்லிட்டோம்னா அவன் மனசு சரி இம்புட்டு தானே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வெறுத்துருவான். அதுவே கல்யாணம் வர கொண்டு போய் நம்ம உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன், என் அத்தானை தான் கல்யாணம் பண்ணுவேன்னா அவன் எவ்வளவு தூரம் துடிப்பான் சொல்லு. என்ன பொண்ணி இப்ப சொல்ற நேரமா இது? பிறந்தனா வீட்டுக்கு போனியா வந்தியான்னு இருக்க வேண்டியதுதானே? ஐயோ, உன்னை யார் இப்போ இதெல்லாம் உளறி வைக்க சொன்னாங்க? முந்திரி கொட்டை முந்திரி கொட்டை. ஐயோ, நான் வீட்லயே இன்னும் பேசல. இப்பதான் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, உடனே நம்ம கல்யாணம் எப்படிடி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன செய்வியோ அது செய்வியோ தெரியல. நான் இந்த பையன்ட்ட அப்படி கூட சொல்லிதான் வச்சிருக்கேன். ஒரு மாசம் வரை கொஞ்சம் வாய் திறந்துடாதீங்க, இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருங்க, நல்லா இருப்பீங்க பாண்டி அப்படி இப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். பார்த்த பார்வைக்கு நல்ல பையனா தான் தெரியுது. ஒரு 20 நாளைக்கு ஓடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதான் சொல்லிட்டேன். நீ யார்கிட்ட பேசுவியோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. 20 நாள்ல நம்ம கல்யாணம். ஏற்கனவே மாரியத்தாங்க கல்யாணம் முடிஞ்சு 5ஆம் நாள் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு இருந்தோம். நீ தான் அப்படி இப்படி அப்படின்ட்டு படத்துல உள்ள டைலாக்லாம் பேசிட்டு இருந்த. எனக்கு தெரியாது, இன்னும் இது நீடிக்காது. அதை மட்டும் சொல்லிட்டேன் நான். அடி என்ன விளையாடிக்கிட்டு இருக்கே நீ? நினைச்ச நேரம் கல்யாணங்க. கல்யாணம் என்ன விளையாட்டு நினைச்சுக்கிட்டியோ? இங்க பாரு பொண்ணி, எதுக்கு பொண்ணி நீ சொன்ன? எப்பவுமே உன்னை எவன்டி சொல்ல சொன்னா? அத்தான், இன்னும் இதை கொண்டுட்டு போக முடியாது. புரிஞ்சுக்க நான் பேசுறத. நானே இப்படி பக்குவமா பேசுவேன்ட்டு உனக்கு தெரியும். அந்த பையன் ரொம்ப ஓவரா பேசுறான். அது இல்லாம கிட்ட கிட்ட வந்து பேசுறான். எனக்கு அதுவே சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் இன்னும் நீடிக்க முடியாதுதான். வேணாம், பாவமா இருக்கு எனக்கு. நல்ல பையன் வேற. இதுவே இன்னைக்கு நாங்க ஊருக்குள்ள போனதுக்கே உனக்கு காலையில போயில சொன்னா நான் கட்டிக்கிற பொண்ணு அப்படி இப்படின்ட்டு வரையில ஒரு புத்தகங்க கேட்டாங்க, அவங்கள்ட்ட எரிஞ்சு விழுந்துட்டான். சாடு சாடுன்னு சாடிட்டு எப்படி இல்லாமோ பேசுறான். எனக்கு இனி இதை கொண்டு போக முடியாது. நல்லா இருப்ப, நீ என்ன செய்வி அதை செய்வே தெரியல. 20 நாள்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. அப்படி சொல்லுதியோ? சரி, நான் சொல்ற மாதிரி செய். அந்த பையன் வேற பாவமா இருக்குன்னு சொல்லுதியா? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ பாவம் பண்ணியாச்சு. அந்த பாவத்துக்கு நம்ம தானே ஏதாவது விமோச்சனம் தேடணும். நீ அந்த பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டே கிளம்பி வா. அட, கூறு கட்டத்தனமா பேசாததான். என்னத்துக்கு எந்தியாவது பேசாத. அவன்லாம் இப்போதைக்கு யாரையும் கல்யாணம் முடிக்க மாட்டான். அவன் பேசுறதே தெரியுது. அடியை, பையங்கள்லாம் அப்படித்தான். கொஞ்ச நாள் இருப்பாங்க, அடுத்த ஒரு பொண்ணை பார்த்து கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. பையங்க மட்டும் இல்ல, பொம்பளை பிள்ளைகளும் அப்படித்தான். நான் சொல்லது மாதிரி கேளு பொண்ணி. அவங்க ஊர்ல அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, ஏதாவது அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்ட்டு லேசா விசாரி. விசாரிச்சுக்கிட்டு
அடி உண்மையத்தான் சொல்லுதேன், விசாரிடி. நல்ல பையன் வேற சொல்லுத. அவனை இப்படி விட்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ணா நல்லாவா இருப்போம் நம்மளும்? அதுக்குதான் சொல்லுது முனி. உண்மையாட்டு விளையாட்டுக்கு சொல்லல. அப்படியே ஒரு விசாரணை போடு. போன இல்ல, இருந்ததோட இருந்தா கூடனா இரி, எதையாவது சொல்லி சாக்க சொல்லி இருந்துகிட்டு அவள்கிட்ட விசாரிச்சு ஏதாவது மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இருந்தேன்னு வையேன், அவள்கிட்ட பேச்சு கொடுத்து இவங்க ரெண்டு வரையும் எப்படியாவது பேசவை. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒத்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அப்போ நமக்கு என்ன சொல்ல, உள் மனசு குத்தாது இல்ல. சரி, நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம். அத்தை பொண்ணு இருக்கணும்ல. எல்லாருக்கும் அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்ட்டு இருக்கவா செய்யும். இல்லைன்ட்டு என்ன பண்ண? இல்லடி, கண்டிப்பா கிராமம்ல, அதுவும் வசதியான குடும்பம்ட்டு வேற சொல்லுத. வசதி இருந்தனால இவங்க ஒதுங்கி இருப்பாங்களா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா ஏதாவது பொண்ணு, ஒரு பாவப்பட்ட பொண்ணாவது இருக்கும், அத்தையா பொண்ணாவோ மாமா பொண்ணாவோ இருக்கும். கொஞ்சம் தேடி பாரு என்ன. அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது உனக்கு தெரியும்ட்டா பைய ஒரு விசாரணையே போடு. நம்மளால ஒரு நல்லது நடந்தா சந்தோஷம் தானே, நம்மளும் திருப்தியா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஓஹோ, அப்படின்ட்டு சொல்லுத. இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு, பாத்துக்கிட்டு. உன்னால முடியும் பொண்ணி. உதாரணத்துக்கு கரும்பாரே இருந்த இன்னே இலக வச்சுட்டே இல்ல. உன்னால முடியாதது எதுவும் இல்ல, முயற்சி பண்ணி பாரு என்ன. சரிதா, சரி. முயற்சி பண்ணி பாக்குறேன். நீ சொன்ன மாதிரி கூட என்ன வேணா ஆனாலும் பரவாயில்ல. என்ன நான் சொல்லுது. அப்புறம் அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? மறு வீடெல்லாம் முடிஞ்சிருச்சா இனிதானா? அடியே நேத்து சாயந்தரம் தான் அங்க போயிருந்தோம். மேத்தா மறுவீடு மாறி என்ன அங்கத்தான் நிக்கான். ஓஹோ, புது மாப்பிள்ள மாமியார் வீட்டுல நிக்கிறாக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு. பல்ல காணிக்காத, போடி எங்கிட்டு போய் சோழிய பாரு. சரி நான் போறேன், அப்புறமா கூப்பிடுறேன். என்கிட்ட தான் போன் இருக்கும், எப்பனாலும் போன் போடு என்ன. உன்கிட்ட தான் போன் இருக்குதா? சரி சரி, அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா போன் போட்டுட்டே இருப்பேன், எடுத்துட்டே இரு என்ன. அடி, ஒரு விஷயம் சொன்னா சந்தோஷப்படுவ. ஆனா நீ வர முடிய மாட்டேதான் தெரியல. நாங்கெல்லாம் கொடைக்கானல் போறோமே இன்னும் ஒரு 10 நாள்ல. கொடைக்கானலா? என்ன நீங்களாமா? அவங்க 2 பேரும் போனாலும் ஏதோ ஹனிமூன் ட்ரிப் போறாங்கன்ட்டு சொல்லலாம். நீங்க எதுக்கு? அடியே, அவங்க ஹனிமூன் ட்ரிப் தான். நாங்கெல்லாம் அப்படி இல்ல. அவங்க 2 தனியா விட்டுட்டு நாங்கெல்லாம் சேர்ந்து சுத்தி பார்க்கலான்ட்டு அந்த துளசி அண்ணியோட தம்பி தான் ஐடியா கொடுத்தான். அதான் போலான்ட்டு என்னன்ட்டு யோசனை இருக்கு. இன்னும் கிளியரா முடிவெடுக்கல. சொல்லுது என்ன அப்படின்ட்டு அவர் வேலை பொண்ணி. ஆமா, கல்யாணம் கலைஞ்ச பொண்டாட்டி எல்லாம் கூப்பிடுதீங்க, உடனே இந்த வாரண்டு கிளம்பிட்டு வர போத்தாங்க. நானே இதுவே உன்னைய பாக்கிறதுக்கே வீட்டுல 1000 போய் சொல்லி மதுரட்டி சாடி நான் வருவேன். இல்ல கொடைக்கானலுக்கு எப்படி வர முடியும்? வர வாய்ப்பே இல்ல. நீங்க வேணா போயிட்டு வாங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளும் ஹனிமூன் போலாம், அப்படிதானே? ஆமா, உங்க கல்யாணம் நடக்க மாட்டே தெரியல, இதுல ஹனிமூன் வேற கேக்குதாக்கும். என்ன என்னவோ முணுமுணுச்சிய? ஒண்ணு இல்லதாயி, அதுக்கு என்ன போன்ட்டு சொல்லுதேன். சரி நான் சொன்ன வேலையை பாரு என்ன. அந்த பையனுக்கு நல்லபடியா ஏதாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு வா முடிஞ்சா. இல்ல நல்ல பொண்ணா தேடி குடுத்துக்கிட்டு வா. பாவம், நமக்கு இந்த பாவம் வேணாம் என்ன. சரிதா. சரிடி, என்ன இருந்தாலும் போன் போடு. நீ அண்டதான் இருக்கும், அண்ணன் 2 நாள் கழிச்சுதான் வருவான். சரி வைக்கட்டா, நேரம் ஆகுது, வேலை கிடக்குது.